இவருக்கு சித்தா தெரியும், இவருக்கு சித்தும் தெரியும். சகல கலா டாக்டர் டாக்டர். எனக்குன்னே வருவீங்களாடா? ஹலோ டியர் மார்ட்டிஸ். ஹிந்தில முன்னா பாய் அப்படிங்கிற ஒரு படத்தை நம்ம தமிழ்ல வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லி ரீமேக் பண்ணோம். நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான் அதுல நடிச்சிருப்பாரு. நானும் எங்க ஊர்ல பெரிய புடுங்கி தாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரீலங்கன் சூப்பர் ஸ்டார் ஒன் ஷாட் ரீமேக் பண்ணி நடிச்சிருக்காரு. நடிச்சிருக்காரு. அந்த படத்தை நாம இன்னைக்கு ரோஸ் பண்ண போறோம். அந்த படத்தோட பேரு டாக்டர் நவரியன். நாம அந்த படத்தை ரோஸ் பண்ண போறோமா இல்ல அந்த படம் நம்மள ரோஸ் பண்ண போதா அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். டியர் மார்ட்டிஸ், நான் இவர் சூப்பர் ஸ்டார்னு சொன்னதை நீங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நம்ம உலகநாயகன் கமலஹாசனே வசூல் ராஜா எம்பிபிஎஸ் டைட்டில் கார்டுல எந்த ஒரு எஃபெக்ட்ஸும் இல்லாம வெறும் பத்மஸ்ரீ கமலஹாசன் அப்படின்னு தாங்க டைட்டில் கார்டே போடுறாரு. ஆனா உள்ளூர்காரனே இந்த ஆளு சூப்பர் ஸ்டார்னு ஏத்துக்க மாட்டாங்க. இந்த ஆளு கொடுக்கல அலப்பறையெல்லாம் பாருங்க. ஏண்டா டேய் பங்கூஸ் மண்டைகளா, சொந்தமா ஒரு டைட்டில் கடை உருவாக்க துப்பு இல்லாம எங்க ஊர் சூப்பர் ஸ்டார் டேந்து ஒரு டைட்டில கடை வாங்கி இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களே, யாரா நீங்கலாம்? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? சரி எலவு அது போய் தொலைது விடுங்க. இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல நம்ம கமல்ஹாசன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி வசூல் பண்றவரா வருவாப்ல. நம்ம உலகநாயகன் கமல் சாருக்குன்னு ஒரு கேங் இருக்கும். அந்த கேங்கு நம்ம உலகநாயகன் யார்ட்டெல்லாம் வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்றாரோ அந்த ஆளை அடிச்சு இழுத்துட்டு வருவாங்க. அப்படியே இந்த ஸ்ரீலங்கன் வெர்ஷன் வசூல் ராஜாக்கு வந்தீங்கன்னா பெரிய பெரிய கேங்கெல்லாம் வச்சு வசூல் பண்றதுக்கு எங்கள்கிட்ட பட்ஜெட் ப்ராப்ளம். அதனால ரெண்டு பேர் மட்டும் போய் இவனுங்க யார்கிட்ட வசூல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ மாறு வேஷத்துல போய் வசூல் பட்டு வருவாங்க. அதாவது ஓப்பனிங் சீன்ல நம்ம ஒன் ஷாட் ஒரு ரிக்ஷா ஓட்டுநரா வராரு. நம்ம தமிழ் வெர்ஷன் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல கமலஹாசனுடைய கேங் லீடரா நம்ம பிரபு அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஆனா அந்த ஸ்ரீலங்கன் வெர்ஷன்ல இவர் தான் பிரபு. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். என்ன கொடுமை சரவணனது. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா மாறு வேஷம் போட்டுட்டு இந்த மொட்டையன்ட்ட வசூல் பண்ண போறாங்க. ஹரியா என்னடே அது துப்பாக்கியா? என்னடா அது தீபாவளி வெடி வெடிக்கிற சவுண்ட் எல்லாம் வருது? பாஸ் லோ பட்ஜெட் பாஸ். ஏண்டா பட்ஜெட் பிலிம்னு எங்களுக்கு தெரியும், அதுக்குன்னு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல கூடயாடா உங்க பட்ஜெட் எஃபெக்ட காமிப்பீங்க? என்னடா சவுண்ட் அது? பியூ பியூன்னு. என்ன இதெல்லாம் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. அதெல்லாம் விடுங்க மக்களே. இவனுக்கு வசூல் ராஜா கேங்னு ஒரு கேங்க காமிக்கிறாங்க பாருங்க. அவனுங்களே பஞ்சத்துல அடிபட்டவ மாதிரி தான் இருக்காங்க. என்னடே அவங்க கிட்ட சட்டை பேண்ட் வாங்கி போட கூட காசு இல்ல. என்னடா இதெல்லாம் அம்மனை கட்டி அடிக்க வச்சிருக்கீங்க ரவுடிஸ? என்னையா அது? உள்ள ஒருத்தன் என்ன பார்த்தா டவுசர் சட்டை எல்லாம் கழட்டிட்டு அம்மன மாணிக்கிறான். இதாயா கொரில்லா செல்ல. நம்ம உள்ளூர் படத்துல ரீமேக்குங்கிற பேர்ல அசிங்கப்படுத்துறதே இந்த ஆளுங்களுக்கு வேலையா போச்சு. நம்ம வசூல் ராஜா கமலஹாசன் அவங்க அப்பா அம்மாட்ட தான் ஒரு டாக்டர்னு சொல்லி நடிக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட போட்டு வந்திருப்பாரு. உங்களுக்கு மட்டும்தான் டாக்டர் கிட்ட போட தெரியுமா மிஸ்டர் கமலஹாசன்? எங்க ஆளு போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படிதான் இருக்கும். கமலஹாசன் அந்த சீன்ல காமெடியான ஒரு காஸ்டியூமை போட்டிருப்பாரு. ஆனா நாங்க அப்படி இல்ல. ஏன்னா எங்களுக்கு நடிப்பு வராது, ஏன்னா நடிக்க தெரியாது. ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ் வெர்ஷன் வசூல் ராஜா படத்துல நம்ம பிரகாஷ் ராஜ் ஒரு காமெடியான சிரிப்பு சிரிச்சிருப்பாரு தெரியுமா? ஆனா இந்த ஸ்ரீலங்கன் வெர்ஷன்ல ஸ்ரீலங்கன் பிரகாஷ் ராஜை தவிர மத்தவங்க எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கூடாது. நல்ல வேலை பாப்போம், இந்த காலேஜ்ல வேலை பார்க்கல. என்னமோ பாப்போம் நீங்களே. எந்த பாப்போ? 1 minute. நம்ம தமிழ் வெர்ஷன்ல ஸ்னேகாவோட பேர் எப்படி பாப்புன்னு வச்சிருப்பாங்களோ நம்ம ஸ்ரீலங்கன் வெர்ஷன்ல ஸ்னேகாவோட பேரு பிங்கி. யாගේ නම පින්කි. பிங்கி பிங்கி. இந்த டாமி பிங்கி எல்லாம் நம்ம ஊர்ல நாய்களுக்கு தான் சார் வைப்பாங்க. நீங்க ஏன் சார் உங்க பொண்ணுக்கு இந்த பேர் வச்சிருக்கீங்க? வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல கமலஹாசனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது போட்டிருந்த கெட்டப் இந்த கெட்டப். ஓ லவ்லி லவ்லி.
அப்படியே இந்த ஸ்ரீலங்கன் வருஷனுக்கு வந்துக்கிட்டா இந்த சின்ன வயசுல நம்ம அம்மாக்கெல்லாம் எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா வலிச்சு சீவி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க தெரியுமா, அந்த கெட்டப்ல கூட்டு வந்திருக்காங்க. அப்படியே ஒரு ஐடென்டி கார்டை மாட்டி விட்டு ஸ்கூல் பெஞ்சில பின்னாடி உட்கார வச்சோன்னு வச்சுக்கோங்க, அரியர் வச்ச ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருப்பான்டா அந்த ஆளு. நம்ம வசூல் ராஜா கமலஹாசன் எம்பிபிஎஸ் காலேஜ்ல அட்மிஷன் வாங்க அவரோட கேங்கோட ஹாஸ்பிடலுக்கு போவாப்ல. அது ஒரு காமெடி கலந்த ஒரு மாஸ் சீன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இந்த ஸ்ரீலங்கன் வசூல் ராஜாக்கு வந்தீங்கன்னா இந்த ஜூல இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் ஒன்னு சேர்ந்து பரேட் பண்ணா எப்படி இருக்கும், அது மாதிரியான ஒரு சீன். அதுலயே அந்த கேங்ல இருக்கக்கூடிய மூஞ்சிங்கெல்லாம் பாத்தீங்களா, அதுலயும் இங்க நிக்கிறான் பாருங்க டிரான்ஸ்பரண்ட் பனியனை போட்டுக்கிட்டு, இவங்க எல்லாம் ரவுடிஸாம். இவனுங்க தான் இவங்க அண்ணனுக்கு எம்பிபிஎஸ் சீட் வாங்கி கொடுக்க போறாங்களாம். ஏண்டா ரோட்டோரத்துல பெட்ஷீட் டிக்கிற மாதிரி இருந்துட்டு உங்க அண்ணனுக்கு எம்பிபிஎஸ் சீட் கேக்குதாரா? யோ ஒன் ஷாட் ஒன்னு சொல்றதுக்கு இல்லையா? அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. என்னடே எல்லா ஸ்ரீலங்கன் படத்திலும் இதே மாதிரி காதலன் படம் ரகுவரன் பிஜிஎம் தான் போட்டுட்டு இருக்கீங்களா நீங்க? டியர் மார்டிஸ், இவனுங்க இதே மாதிரி தான் நம்ம தமிழ்ல ஹிட்டான தூள் படத்தை ரீமேக் பண்ணானுங்க. அதுலயும் இந்த ஒன் ஷாட் தான் நடிச்சிருப்பான். அந்த படத்துல வர தூள் பசுபதிக்கு காதலன் படம் ரகுவரன் பிஜிஎம் போட்டிருப்பானுங்க. ஆக மொத்தத்துல எல்லா படத்திலும் இதே குரங்கு சட்டையை தான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு திரியுறீங்க. சொந்தமா எதையும் பண்றது இல்ல. ஆனா இத வசூல் ராஜா ஸ்பூஃப்னு கூட சொல்ல முடியாதுடா. அதை விட ரொம்ப கேவலமா இருக்குடா. நம்ம வசூல் ராஜா கமலஹாசன் எம்பிபிஎஸ் சீட் வாங்கணும்னு மாசா ஒரு சாங் வருமோனோ. இப்படிப்பட்ட சூப்பர் ஹிட் சாங்க இவனுங்க அவனுங்க ஊர்ல ஏதோ ஒரு ட்ரைபல் டான்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க. என்னடா பாட்டு இதெல்லாம்? வாயில வச்சிருக்க பான் பராக்க துப்பிட்டாச்சு பாடக்கூடாது. என்னடா உளறி கொட்டி வச்சிருக்கீங்க? இது ஒரு டியூனாடா? அங்க வர எப்படி வராப்பது? ஏய் போடாங்கிட்டு போத. दोस्तर होगा कार परमिट करने प्राइवेट चैनल करना सल्ली होया ने. ஏண்டா பாடுறீங்களா பேசுறீங்களா? என்னது இதெல்லாம்? இதெல்லாம் எப்படி அவங்க ஊர்ல சாங்னு ஏத்துக்கிட்டு பாக்குறாங்க தியேட்டர்ல? சரி ஏதாச்சும் நல்ல கோரியோகிராஃபரை போட்டு ஏதாச்சும் ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தா நடக்குறானுங்க, பேசுறானுங்க, தூக்கி வச்சு மலைக்குரங்க மாதிரி கொண்டாடுறானுங்க. ஸ்ரீலங்கன் சேர்கர்ஸ் எல்லாம் கூட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. அட கடைசி வரைக்கும் எவ்வளவு ஆடதான் மாட்டான். இத ஒரு சாங்னு வேற எடுத்து வச்சிருக்காங்க. எங்க ஊரு பாலையாவே ஆடத் தெரியலனாலும் 4 ஸ்டெப் நறுக்குன்னு போடுவான்டா. என்னடா பண்றீங்க குரங்கு குட்டீஸ்? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். நம்ம தமிழ் மூவில ராகிங் பண்ற ஒரு சீன் வரும்ல, அந்த சீன்ல கூட நம்ம கமலஹாசன் கலக்கோ கலக்குன்னு கலக்கியிருப்பாரு. அந்த சீனை நாங்க ஸ்பூஃப் பண்றோம் பார் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு குட்டிங்கெல்லாம் ஒரு சேட்டையை ஒண்ணு பண்ணிருக்காங்க. டாக்டர் பிந்து சமர்சிங். ஆக மொத்தத்துல இந்த மியூசிக்கை நீங்க விடுற மாதிரி இல்ல. இருக்கட்டும் மேற்கொண்டு பாப்போம். மாமா டாக்டர் நிர்வான் சேனாநாயக் ஆல்ரெடி நிறுவனமா தான் இருக்க பண்ணு. என்னடா டே டார்சான் பார்ட் 3 ஆடா இருக்கிறாங்க. என்னடா போஸ் இதெல்லாம்? ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லடா. இது கலாய்க்க கூட லாய்க்கல்லாத ஒரு படம்டா இது. அட படுபாவி பயல, முதல்லயே சொல்லிருந்தா இப்படியே போயிருப்பலடா நானு. என்ன தாத்தா கை நடுக்கமா? குட். அது வேற ஒண்ணும் இல்ல, பிபி மாத்திரை போடல. இந்த வசூல் ராஜா ஸ்ரீலங்கன் வெர்ஷன்ல இந்த ஹாஸ்பிட்டல் சாங்க எப்படியெல்லாம் கழிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சமஹர தருண தருணி அண்டரவட்டிலா
අසරණ මෑණියන්ට වෙනස් කම් කළා. எங்க ஊர் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஆனா இப்படிதான்டா பாடிட்டு இருப்பாங்க. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி ඒක තමයි නවරයන්ගේ චැලෙන්ජ් එක. පුළුවන් නම් මායික් හැප්පිලා බලපන්. බුවා. அவன் மூஞ்ச கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாருங்களேன். யோ பால்வாடி பயமா இருந்துட்டு பஞ்சு டைலாக பேசுற நீ பக்கி. அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் இப்படி மார்லயும் வயித்துல அடிச்சுக்கிற? ඒක තමයි නවරයන්ගේ චැලෙන්ජ් එක. ரொம்ப அடிக்காதீங்க ப்ரோ, மாரடைப்பு வந்துற போது. ரவுடிஸ காட்டுறியா? இந்த ஊருக்கு நான் ஒருத்தன் தான்டா ரவுடி. நம்ம எம்பிபிஎஸ் கமல்ஹாசனை காலேஜ்ல இருந்து வெளில துரத்த நம்ம பிரகாஷ் ராஜ். இது உன்னோட டிஸ்மிஸ் ஆர்டர். உன் பொட்டியை தூக்கிட்டு வெளியே போ. அப்போ நம்ம கமல் சார் வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பார். நான் என்ட்ரி விடுறாளே, ஐயோ ஓனன் சரியா நினைச்சீங்களா? யாராவது ஓனன் செய்வாங்களா? ஆனா நான் செய்வேன், அதான் நம்ம ஸ்டைலு. அதே சீனை இந்த ஸ்ரீலங்கன் ஒன் ஷாட் குதறி வச்சிருப்பான் பாருங்க. අස්වීමේ ලිපිය හෙට වෙනකොට කියන என்ன டேய், அந்த ஆள் என்ன ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், ஜாக்கெட்ல சொருகிற மாதிரி சொருவி வச்சிருக்க லெட்டரை. ලොක්කගේ නව දාලා ලොක්කස්ලෑන්ඩ්. ஏண்டா ஒக்காளி, இவன் பேசுறதெல்லாம் ஒரு பஞ்சு, இது ஒரு மாஸ் சீன் வேற. நாசமா போவீங்கடா. அவன் இன்னும் திருந்தல மாமா. நம்மள இந்த ஹாஸ்பிடல்ல இருந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி கமல் என்ன பண்ணுவாருன்னா, பாட்லால தலைய உடைச்சுப்பாரு, கைய உடைச்சுப்பாரு. யாராவது எனக்கு அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சீனை இங்கேயும் எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. என்ன டேய், இவன் இப்ப என்ன சீரியஸா இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு கட்டு போட்டு, அது என்னடா அது நெக்ல பேண்டேஜ் எல்லாம் லூசு பசங்களா? அதாவது காப்பி அடிக்கலாம், ஆனா அதுவும் பொருந்துற மாதிரி தான்டா அடிக்கணும். ஏன்டா இப்படி லூசுத்தனமா கண்ட கர்மாந்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நம்ம மூணாவதா ஒரு சாக இந்த மொட்டையனுங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கிறத பாப்போம். 10க்குள்ள நம்பர் 1 சொல்லுன்னு சொல்லி ஒரு சாங் வருமோனோ. 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு. இந்த 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு அப்படிங்கிற சாங்க இவனுங்க பக்கவாதம் வந்த மாதிரி எடுத்து வச்சிருப்பானுங்க. ஏண்டா டேய், இவனுக்கு ஆட தெரியல, நடக்க மட்டும் தான் தெரியுது. அப்புறம் எதுக்குடா இந்த மாதிரி ஒரு சாங் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க? அந்த ஆள் என்ன ஆடி கிழிச்சிரவா போறான்? ஆக்சுவலா இந்த சாங் ஃபுல்லா இந்த ஒன் ஷாட் என்ன நம்ம பண்ணிட்டு இருப்பாப்ல, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போனா நம்ம என்ன பண்ணுவோம், அங்க இருக்கிற ஏரி குளங்கள்ல போட் ஓட்டுவோம். அங்க இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் வெஹிக்கல் எடுத்து சுத்தி பார்ப்போம். ஃபயர் கேம்ப் எல்லாம் ஏத்தி வச்சு வைப் பண்ணுவோம். அதெல்லாம் சேர்த்து இவங்க ஒரு சாங்கா எடுத்து வச்சிருக்காடுங்க. ஆக்சுவலா இவங்க ஷூட்டிங்க்கெல்லாம் போலாங்க, டூருக்கு போயிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சா ஞாபகம் வந்திருக்கு, ஐயோ நம்ம ஷூட்டிங்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு சட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்காடுங்க. கல்ச்சால போ எல்லாரும் என்னைய அடிச்சிருக்க. நான் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் எடுக்க தான் வந்தேன், ஆனா வர்க்கலா டூர்ல ஃபுல்லா குடிச்சிட்டு வாந்தி எடுத்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். அதனால எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. மரியாதை கிட்ட போயிரும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பா கேக்குற மயிராண்டி போடாங்கிட்டு. ஏய் சும்மாருடா, அவர் சூப்பர் ஸ்டார், மயிர ஸ்டார். அவங்க எல்லாரையும் விட்டு போறங்க. ஐ எம் வெரி சாரி, நான் வரேன். பட் யாவ பேர கண்டு புள்ளுவான் கிய. யா இப்படி கிளைமேக்ஸ் சீன்ல இந்த ஆளு கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராது. நம்ம தமிழ்ல எமோஷனலான ஒரு கிளைமேக்ஸ இவனுங்க மோஷன் வர மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க. டாக்டர் பாக்யா, பிங்கி. பிங்கி பிங்கியா? ஓ நீதான் அந்த பிங்கியா? பின்ன என்ன மங்கியா? வா கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு. අපච්චිට නොකර කතා ඉන්න වෙනව දැන්. එයාගේ නෝටි පුතා ඩොක්ටර් නවරියන්. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அவனுங்க ஊர்லயே சரியா வசூல் பண்ணிருக்காது. இருந்தாலும் அவங்க மன தைரியத்தை பாராட்டி நம்ம யூடியூப் சேனல்லையாச்சும் 100 நாள் ஓட்டுவோம் அப்படிதான் சொல்ல முடியும். வேற ஏதாச்சும் மூவியா நான் ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அந்த மூவி நேம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ரோஸ்ட்ல சந்திப்போம். திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.